உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், என்னோட பேர் சிவசக்தி ஓவினி. இந்த காணொளி மூலமா நம்ம தமிழக முதல்வருக்கு எனது கோரிக்கை. நான் ஒரு இன்டர்செக்ஸ் பர்சன். நான் பார்ன் as a male. ஆனால் என்னோட 10 வயது இருக்கும்போது என்னோட ஆணவ வழியாகவே எனக்கு மாதவிடாய் வந்தது. அது வழியாகவே யூரின், அது வழியாகவே செமன். இதனால் ஏற்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைகள், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், யூரின் இன்ஃபெக்ஷன், இதனால் நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை எதிர்கொண்டேன். அதுக்கப்புறம் என்னோட 38வது வயதில் தான் நான் ஒரு இன்டர்செக்ஸ் பர்சன் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. அப்புறம் என்ன மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களை நான் பார்த்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு, எல்லாரும் வெளியில் வர யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பாலினம் இருக்கிறதே யாருக்குமே தெரியல அப்படின்ட்டு முதல் நபராக நம்ம தமிழகத்தில் நான் வெளியில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆரம்பித்தேன். இந்த மாதிரி இன்டர்செக்ஸ் பர்சன் இந்த உலகத்தில் இருக்காங்க, 2 உறுப்பு கொண்டு பிறக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க, ஆண் உறுப்பு பெண் உறுப்பும் சேர்ந்து பிறக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க, மரபணு ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, என்ன மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்கன்றதை நான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆரம்பித்தேன். எங்களுக்கான ஒரு அடையாளம், அங்கீகாரம் வேணும் அப்படின்னு என்னோட போராட்டத்தை முன்னெடுத்து அலுவலகம் மூலமா நம்ம தமிழக முதல்வர்கிட்ட நான் என்னோட கோரிக்கையை முன் வச்சிருந்தேன். அப்போ இன்டர்செக்ஸை இடையினம் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கொடுத்து 2023 திருநங்கை திருநம்பிக்கை பிறகு இடைப்பாலினமும் 3ஆம் பாலினத்தில் சேர்த்து முதல் அடையாள அங்கீகார அட்டையை இந்தியாவிலே நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு வழங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனே தெரியாமல் எல்லா மருத்துவர்களும் கைவிட்டாங்க. ஒரு தடவை யூரின் போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கிட்ட ஆகும். அது இல்லாமல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், யூரின் இன்ஃபெக்ஷன், கொலஸ்ட்ரால், தைராய்டு, ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால், இது எல்லாம் என்னால் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாகி வாழறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ டாக்டர் சரண் சார் நாங்கள் பார்த்தோம். அவர் சொன்னார், என்னோட குரோமோசோம் XX அப்படின்றதுனால என்னோட ஆணுறுப்பு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதனால் இன்டர்செக்ஸ் மேலேருந்து இன்டர்செக்ஸ் ஃபீமேலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இடைப்பாலின ஆணிலிருந்து இடைப்பாலின பெண்ணாக மாற்றிருந்தாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, எங்களை மாதிரி ஈருறுப்பு கொண்டு பிறக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. 13 வயது வரும்போது அவங்களுக்கு எந்த உறுப்பு செயல்படுதோ, எந்த பாலினமாக அவங்க உணர்றாங்களோ அதுக்கான அறுவை சிகிச்சைகள் இப்போ வந்திருக்கு. அதற்கான அடையாள அங்கீகாரத்தோடு வாழணும் அப்படின்றதுக்காக மீண்டும் நான் என்னோட போராட்டத்தை முன்னெடுத்தேன். நம்ம அரசு இதழில் இடைப்பாலின ஆணிலிருந்து இடைப்பாலின பெண், இன்டர்செக்ஸ் மேல் டு இன்டர்செக்ஸ் ஃபீமேல்னு இந்தியாவிலேயே முதல் நபராக நான் வாங்கியிருந்தேன். நம்ம தமிழக அரசு ₹1 கூட செலவு பண்ணாமல் அதை நமக்கு செய்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தோணுச்சு, திருநங்கைகளுக்கு கொடுக்குற மாதிரியான பென்ஷன் எங்களுக்கும் வேணும். ஏன்னா எங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், மெடிக்கல் செலவு அதிகமாக இருக்கிறதுனால நான் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் எங்களுக்கு ஓய்வூதியம் வேணும் அப்படின்னு கோரிக்கையை முன் வச்சிருந்தேன். கொஞ்ச நாளில் என்னை தொடர்பு கொண்டு பேசினப்போ அவங்க கேட்டாங்க, ஏன் நீங்கள் திருநங்கைகள் பென்ஷன் வாங்கக்கூடாதுன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நம்ம தமிழக முதல்வர் முதல் இடைப்பாலின அடையாள அட்டை எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே முதல் இடைப்பாலின ஆணிலிருந்து இடைப்பாலின பெண்ணுன்னு அரசு இதழில் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கான ஓய்வூதியம் கிடைச்சா அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு அவங்க அதை ஏற்றுக்கிட்டு உடனே அதுக்கான ஆவணங்கள்லாம் என்கிட்ட வாங்கி எனக்கு பென்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு பென்ஷன் ஓகே ஆயிடுச்சு, சோஷியல் வெல்ஃபேர் போர்டுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன்லாம் வந்துட்டதுனால அது அப்படியே நின்றுடுச்சு. இப்போ திருப்பி என்னோட பென்ஷனுக்காக நான் முயற்சி பண்ணும்போது புதிய அரசு வந்திருக்கிறதுனால திருப்பி முதல்ல இருந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களால் சென்னையில் சமாளிக்க முடியாததுனால நானும் அம்மா அப்பாவும் நாங்கள் திருவண்ணாமலை வந்துட்டோம். அண்ணன் கொடுக்கக்கூடிய பணமும் அப்பாவோட பென்ஷனில் தான் நாங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறோம். ஒரு மாதத்துக்கு எனக்கு 3800 கிட்ட மெடிசன் ஆகுது. என்னால் திருப்பி சென்னைக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து என்னால் இதை பண்ண முடியாது. ஆகவே இந்த காணொளி மூலமாக நம்ம தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கும் சோஷியல் வெல்ஃபேர் போர்ட் மினிஸ்டருக்கும் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, ஏற்கனவே நான் சமர்ப்பித்த ஆவணங்களை வைத்து இடைப்பாலினம் இன்டர்செக்ஸ்க்கான பென்ஷன் எனக்கு பண்ணித்தரணும். அதுமாதிரி இன்டர்செக்ஸ் பர்சனுக்கான கணக்கெடுப்பு நடத்தப்படணும். எங்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு பண்ணித்தரணும் அப்படின்றத எனது கோரிக்கையை நான் இதன் மூலமாக முன்வைக்கிறேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.